தேர்தல் நேரத்திலே திமுக எவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்தீங்க, கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்தீங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் 525 அறிவிப்புகளை நீங்க வெளியிட்டீங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிக்கிறீங்க? அத்தனையும் பொய்யான வாக்குறுதி. மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி பொருளாதாரத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த கட்சி தானே திமுக கட்சி. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து பேசி உண்மையை சொல்லியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? இல்லையே, அத்தனையும் பொய். உங்களுடைய ஆட்சியில முக்கியமான அறிவிப்பு பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு 3 ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க, குறைக்கவே இல்லை. இதுவரைக்கும் குறைச்சிட்டாங்களா? ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலா கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுப்போம் சொன்னாங்க. கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கிறாங்களா? அப்புறம் 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் உயர்த்தும் சொல்றாங்க. நீ 150 நாளா உயர்த்தாட்டி பரவாயில்ல, ஏற்கனவே 100 நாள் வேலை புரிந்த அந்த பெண் ஊழியருடைய அந்த நாளை குறைச்சிட்டீங்க. பல ஊராட்சி கடையில 100 நாள் வேலை திட்டம் இப்ப 50 நாள் வேலை திட்டம் ஆயிட்டு. எப்படி நம்முடைய மகளிரை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற கட்சி திமுக கட்சி. தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னீங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் சொன்னீங்க. அதுவும் செய்யல. ஒவ்வொரு மாதமும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? சொல்லுங்க, கொடுக்கறாங்களா? ஏமாத்திட்டாங்களா? அப்புறம் நம்முடைய ஏழை மாணவர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்கினாங்க. அந்த கடனை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில திமுக குறிப்பிட்டிருந்தது. அந்த கல்வி கடனை ரத்து செஞ்சாங்களா? இல்ல. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? இல்ல. முதியோர்களுக்கு அவர்கள் வழங்கப்படுகின்ற முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்படுகிறாங்க, அதுவும் உயர்த்தல. அதோட அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வர சொன்னாங்க. அந்த அரசு ஊழியருக்கும் நாமத்தப்பட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.